ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் வியூஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களோட முக்கியமான ஃபைல் ஒன்று பெர்மனன்ட் டிலீட் ஆகிட்டு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பல மாதக்கணக்காக இருந்து டைப் பண்ண ஒரு வேர்ட் ஃபைலாக இருக்கட்டும், அல்லது எடிட்டிங் செஞ்ச ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், அல்லது எடிட்டிங் பண்ண ஒரு வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், அதை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பெர்மனன்ட் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால், இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு செஞ்சது ஒரு நொடியில் காணாமல் போச்சே என்று தலையில் கையை வச்சுக்கிட்டு கடுப்போடு இருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை எதுவும் வேணாம், வாங்க டெலிட்டான எல்லா ஃபைலையும் எப்படி திரும்பி ரிகவரி பண்ணி எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை டிக் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முதல்ல நீங்கள் ரெக்யூவாங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னோட பென்ட்ரைவில் டிலீட்டான ஃபைல்களை எப்படி ரீகவரி பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட பென்ட்ரைவ்லேயோ அல்லது உங்களோட மெமரி கார்ட்லேயோ அல்லது உங்களுடைய பிசிலையும் இதே மாதிரி செஞ்சு டிலீட்டான ஃபைல்களை ரீகவரி பண்ணி. என்னோட பென்ட்ரைவில் பாருங்கள் 4 ஃபைல்ஸ் கிடக்கு. அந்த 4 ஃபைலையும் நான் பெர்மனன்ட் டிலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவுக்குள்ளே எந்த ஃபைலுமே இல்லை, எம்டியாக இருக்குது. அடுத்து என்ன செய்கிறது சொன்னால், டிஸ்பிசிக்குள்ளே போய் அதில் என்னோடய பென்ட்ரைவை கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுன்னு சொன்னால் அதில் ஒரு ஆப்ஷன் காட்டும், ஸ்கேன் ஃபார் டிலீட்டட் ஃபைல்ஸ். அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி என்னோடய பென்ட்ரைவில் டிலீட்டான எல்லா ஃபைல்களையும் ஓர்டராக காட்டுது பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரீகவர் என்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு விண்டோ வரும், செலக்ட் லொக்கேஷன் ஃபார் ரிகவரி. அதாவது நாம் ரீகவரி பண்ண போகிற இந்த ஃபைல்களை எங்கே ஸ்டோரேஜ் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோல்டரையோ அல்லது அதே பென்ட்ரைவ்லேயோ நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதில் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல இந்த ரீகவரி பண்ணுங்கள், டிலீட்டான ஃபோட்டோவெல்லாம் ரீகவரி பண்ணுங்கன்ட்டு நான் கொடுக்க பாருங்கள். ஃபோல்டர் லொக்கேஷனை கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஃபைல் ரீகவரி ஆனோம்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிலீட்டான ஃபைல் அப்படியே இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், எந்த குவாலிட்டி குறைபாடும் இல்லாமல் அப்படியே ரீகவரியாக வரும். அது மட்டும் இல்லை, இத்தனை ஜிபி, அதாவது 1 GB தான் ரீகவரி, 2 GB தான் ரீகவரி என்று ஒரு அளவு இல்லை. நீங்கள் எத்தனை ஜிபி வரைக்கும் உங்களோட டிலீட்டான ஃபைல்களை நீங்கள் ரீகவரி பண்ணலாம். அடுத்து இந்த சாஃப்ட்வேரோட மேஜிக் யூசேஜையும் வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ண போகிறேன். பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் நான் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணி ஸ்கேன் ஃபார் டிலீட்டட் ஃபைல்ஸை கொடுத்த உடனே இப்போ எந்த ஃபைலுமே இல்லை என்று சொல்லி காட்டுது. அடுத்து என்ன செய்கிறேன்னு நான் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரெக்வயர் சாஃப்ட்வேரை ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபைல் டைப் கேட்குது. அதாவது ஓல் ஃபைல், பிக்சர், மியூசிக், டாக்குமெண்ட், வீடியோ, கம்ப்ரஸ்ட், இமெயில்ஸ். அதாவது நம்மளோட என்ன வகையான ஃபைல் டிலீட் ஆகிட்டு, அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃபைலை கேட்குது, அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். ஓல் ஃபைல் எல்லா ஃபைலையும், பிக்சர் மட்டும், அப்படி எந்த ஃபைல் டிலீட் ஆகிடுச்சோ அந்த ஃபைலை தனியாகவும் ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம், அல்லது ஓல் ஃபைலை கொடுத்து எல்லா டைப் ஃபைலையும் ஸ்கேன் பண்ணலாம். பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த விண்டோ பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃபைல் லொக்கேஷன், வேர் ஆர் த ஃபைல்ஸ், எங்கே ஃபைல் வந்துக்கிட்டு டிலீட் ஆணிச்சு, எந்த இடத்துல வச்சு உங்களோட ஃபைல் டிலீட் ஆணிச்சுங்கிறது கேட்குது. முதலாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க, ஐ எம் நாட் ஷுவர், சர்ச் எவ்ரிவேர் ஆன் திஸ் பிசி. ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஆன் மை மீடியா கார்ட் ஓ ஐபாட், சர்ச் எனி ரிமூவபிள் டிரைவ்ஸ் ஃபார் டிலீட்டட் ஃபைல்ஸ். மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இன் மை டாக்குமெண்ட்ஸ், சர்ச் யூசர் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர்ஸ். நாலாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ரீசைக்கிள் பின், சர்ச் ஃபைல்ஸ் டிலீட்டட்ஸ் ஃப்ரம் த ரீசைக்கிள் பின்ஸ். அஞ்சாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், என்னோடய பென்ட்ரைவை தான் நான் என்ன செய்ய போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நான்
இன்னும் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஃபோல்டருங்கிற அல்லது எந்த டிஸ்க் அல்லது எந்த ஃபைலுங்கிறத கேட்கும். நான் அதுக்கு செலக்ட் பண்ணுறேன். நான் என்னோடய பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுறேன். என்னோடய பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அடுத்த ஒரு பாக்ஸ் ஒன்று வருது. செக் திஸ் பாக்ஸ் இஃப் ப்ரீவியஸ் ஸ்கேன்ஸ் ஹேவ் ஃபைல்ட் டு ஃபைண்ட் யுவர் ஃபைல்ஸ். நோட் தட் திஸ் மே டேக் ஓவர் அண்ட் ஹவர் அண்ட் லார்ஜ் டிரைவ். எனேபிள் டீப் ஸ்கேனை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்க பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு. ஸ்கேன் பண்ணி முடிஞ்ச உடனே பாருங்கள் delete ஆன எல்லா ஃபைலையும் காட்டுது. நான் இதுக்கு என்னோடய பென்ட்ரைவை ஆரம்பத்திலே ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் பண்ணின பென்ட்ரைவ்லையும் டீப் ஸ்கேன் கொடுத்தோடனே என்னோடய பென்ட்ரைவ்லேருந்து delete ஆன எல்லா ஃபைலையும் காட்டுது. இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட மேஜிக். வழக்கம் போல் உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரீகவரி கொடுத்தீங்கன்னா உங்களோட delete ஆன ஃபைல் கம்ப்ளீட்டாக எந்த டேமேஜும் இல்லாமல் ரீகவர் ஆகி உங்கள்ட்ட திரும்ப கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவ்லேருந்து எல்லா ஃபைல்ஸும் ரிகவரி ஆகுது. அப்போ நாம் எல்லோரும் நினைக்கப்படா ஃபார்மேட் பண்ண delete பண்ணதுலையோ ஃபார்மேட் பண்ணதுலேயோ எல்லாம் அழிஞ்சிட்டு நீ ரிகவர் பண்ண முடியாது என்று நாம் இனி நம்பப்படா. நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டோம் என்ற நினைப்பில் உங்களுக்கு தெரியாத யாராவது ஒரு மூன்றாம் நபர்கிட்டையோ அல்லது ஒரு புது நபர்கிட்டையோ உங்களுடைய பென்ட்ரைவையோ உங்களுடைய மெமரி கார்டையோ உங்களுடைய வேறு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸையோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவங்க இதே டீப் ஸ்கேன் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் delete பண்ணி ஃபார்மேட் பண்ண உங்களோட முக்கியமான ஃபைல்களையும் அவங்க ரீகவர் பண்ணி எடுத்துக்குவாங்க. டீப் ஸ்கேன் பண்ணி நம்மளோட பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்துக்கிட்டு ரீகவர் ஆக போடாண்டா என்ன செய்யணுங்கிறத காட்டுறோம் வாங்க. நீங்கள் உங்களோட பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணும்போது பாருங்கள், அதில் குயிக் ஃபார்மேட்ங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நீங்கள் திரும்பி டீப் ஸ்கேனிங் போடும்போது அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் என்ன செய்யும் ரீகவரி பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் இனி அந்த குயிக் ஃபார்மேட் டிக்கை எடுத்து போட்டு நான் என்னோடய பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணி போட்டு டீஸ்கேன் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், அதில் எந்த ஃபைலுமே இல்லைன்னு வருது. இனி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பென்ட்ரைவாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மெமரி கார்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் தெரியாத நபர் ஒருவரிடம் நீங்கள் அதை கொடுக்காதீங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் அழித்த உங்களுடைய முக்கியமான ஃபைல்களை அவங்க திரும்ப ரிகவர் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரையோ அல்லது லேப்டாப்பையோ ஃபார்மேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்காதீங்க அதில் எல்லாமே அழிஞ்சிட்டு நினைக்காதீங்க. திருப்பி நாம் டீப் ஸ்கேன் போடும்போது எல்லாமே ரிகவர் ஆகி வரும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.